We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணி குறியீடு ஒர்க்கார்டு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறேன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.